ஹாய் ஹலோ வெல்கம் டு தனுஷ் பெட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ரோஸ் பிளான்ட்டை எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று பாட் மிக்சிங் பார்த்தோம். இன்றைக்கி அந்த மிக்ஸ் பண்ண பாட்டில் ரோஸ் பிளான்ட்டை நியூவாக எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் நான் புதுசாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் பிளான்ட்டு. இது ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. இந்த சின்ன பாட்டில் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதோட வளர்ச்சி நல்லா இருக்காது, அப்படியே குன்றி போயிடும், நிறைய கிளைகள் அடிக்காது. ஸோ இதை இந்த பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு நாம் புதுசாக வாங்கி வச்சுருக்கிற இந்த பாட்டில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாட் மிக்சிங்லாம் இந்த பாட்டில் நம்ம நடப்புகிறோம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பாலித்தீன் கவரில் இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக பிளேடை வச்சு கிழிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம உடச்சி எடுத்தோம்னா இந்த பாட் வீணாக போயிடும். ஸோ இதை நம்ம உடைக்காமல் எடுக்கணும். உடைக்காமல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் மண் லூஸ் ஆயிரும். அப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பாட்டை நம்ம வேறு ஏதாவது சின்ன பிளான்ட்டுக்கு நம்ம நட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆனப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சைடில் இப்படி அதோட ஓரத்தில் இப்படி நைஸாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குத்தி அப்படி அவுட்டர் ஒரு லைன் அப்படி வந்துட்டிங்கனாக்கா தண்ணி சீக்கிரமாக உள்ளே இறங்கிடும். நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நடுவில்லாம் குத்திட்டிங்கன்னா வேர் அருந்துடும், அப்புறம் ரோஸ் செடி வளராது. ஸோ இப்படி சைடில் நம்ம குத்தி குத்தி விட்டோம்னாக்கா அதை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது இந்த பாட்டை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும், சைடில் நல்லா எடுத்துகிட்ருக்குது. இதை நம்ம வெளியில் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட் மிக்சிங்கை கொஞ்சம் கிளச்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இது மாதிரி கிளச்சி விட்டுருங்க. அப்போ தான் செடியை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கலச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று மழை பெஞ்சதுனால நான் சும்மா தான் பாட் மிக்சிங் பண்ணி வச்சேன், தண்ணி விடலை. ஆனால் எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சதுனால இந்த மண்ணெலாம் நல்லா ஈரமாயிடுச்சு. ஸோ அது கூட நல்லது தான் நமக்கு. மண் நல்லா பொலன்னு இருக்கணும். இருகலான மண்ணாக இருந்தாக்கா உங்களுக்கு செடி சீக்கிரமாக வேர் விட்டு வளராது. இறுக்கமாக இருந்தாக்கா, லூஸாக இருந்தால் தான் வேர் ஈஸியாக கீழே இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள், அழகாக கேக் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம வைக்கிறோம் உள்ளார. ஓகே, வச்சாச்சுங்களா? ஓகே, ரோஸ் செடி நட்டாச்சு. எப்போவுமே ரோஸ் செடி நட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும், நிறைய மண் போட்டுறக்கூடாது. நிறைய மண் போட்டோம்னாக்கா, மேலே வரைக்கும் மண் போட்டோம்னாக்கா நம்ம அடுத்தடுத்து உரம் வைக்கும் பொழுது நமக்கு வசதியாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம பயிர் ஊக்கிகள் அப்புறம் உரம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரோஸ் செடி நட்டாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், சூப்பராக நல்லா துளிர்த்து அழகாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ அப்போ நான் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்க போகுது நம்மளோட ரோஸ் செடி. ஓகே, இப்போ நம்ம தண்ணி விடலாம். தண்ணி ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் அந்த மண்ணை கையை கழுவுனதுனால அப்படி இருக்குது. ஸோ வேறு எதுவும் கலக்கலை. ஆல்ரெடி மண் ஈரமாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். காஞ்ச மண்ணாக இருந்ததுன்னா நிறைய தண்ணி விடணும் நம்ம. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் தேவை எங்களுக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க. அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.